நாங்கெல்லாம் கிராமத்துல ஈரச்சாக்க போட்டு கோழி அமுக்கணுங்கடா. மூஞ்ச பார்த்தாலும் தெரியல கோழி திருடன்னு. 3 நிமிஷம் தாங்க மாட்டேன் சார். வண்டி நின்று போச்சு, கொஞ்சம் தள்ளி விடுங்க சார் ப்ளீஸ். அடா போப்பா யாருகிட்ட. வாடா. குய்யாலோ குய்யாலோ குமுறத குப்பாங் குய்யாலோ பாட்டு தான் பலமா இருக்கு. குய்யாலோ குமுறத நல்லா தெலுங்குடா. குய்யாலோ குய்யாலோ. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸா? இதப்பாரா என்ன திமிரும் கொழுப்பு இருந்தா எங்களை வண்டியை தர சொல்லிட்டு நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஏன் இறங்கினா கால் சுளிக்குமா உங்களுக்கு? சார் சார் இந்தா இதுங்க ரெண்டையும் தலை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போ. உடம்பா இருக்கு போதி கொஞ்சமான விவசாயம் இருக்கா பாரு. மார்க்கெட்டுக்கு போற தர்பூசணி மாதிரி ரெண்டும் கார்ல மல்லாந்து கிடக்குதுங்க. ஏனுங்க யாருங்க? என்ற காலு ஊனமுங்க, அதனாலதான் நீங்க வண்டி தள்ளுறப்போ உள்ள இருந்துட்டேன். அப்ப நான் மன்னிச்சிருங்க. தப்பட்ட ஐம் சாரி எனக்கு தெரியாம உங்க கால் இப்படி இருக்கு எனக்கு தெரியாது. நான் முரடுங்க, ஐ மீன் லூஸ் முன்கோபி பட்டு பட்டு ஏதாவது தெரியாம பேசிடு. நீங்க கூட நீங்க போங்க. தப்பா இருக்கு பாத்து நான் வரேங்க. நீங்க வாங்க. சாரி பாப்பா குய்யாலோ 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 குய்யாலோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. குய்யாலோ குய்யாலோ அந்த கூமுண்டைங்களுக்கு குய்யாலோ. அக்கா ஏன் உனக்கு ஒரு காலம் இல்லைன்னு அவங்கள எல்லாம் ஏமாத்துன? திட்டினால அதுக்காக பழி வாங்கின. அவன் இந்த ஏரியாக்காரன் நினைக்கிறேன், நீ மாட்ட போற. எல்லாரும் பிரஷ் வச்சு பல்ல தேய்ப்பாங்க, அந்த ஆள் வெறும் கையை தேய்ச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை பல் சட்டை கட்டி தேய்க்கிறாரோ? ஏய் அங்க பாருடா, ஒரு அழகான பொண்ணு ஐயங்கார் பேக்கரி பண்ணு வந்தியா? பாக்கலாம். ஏய் நம்ம கடைக்கு கார்ல கஸ்டமர் வர்றாங்கடா. வாங்கம்மா 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 வாங்கம்மா. என்னம்மா வேணும்? 3 பாக்கெட் முறுக்கு, சரி. 1 பாக்கெட் கமர் கட்டு. ஏம்மா இதெல்லாம் பார்த்தா முறுக்கு வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு. இது பொட்டிக்கடை தானே? பின்னால பாரு, காமாட்சி வெள்ளி வியாபாரம். அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் திறப்பீங்களா? சரி சரி லிஸ்ட் எழுதிக்குங்க. 1 கிலோ மெட்டி, 3/4 கிலோ மூக்குத்தி, 1/4 கிலோ கம்மல். இந்த பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு. எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுக்கங்க, ரத்த கலரி ஆயி போகும். யார் பண்ணீங்க? என்ன பண்ண உங்களுக்கு? எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். என் பேரு கண்மணி, என் பேர் நீலவேணி. என் பேரு தங்கம், சீர்னா சிங்கம். பாத்தா சிங்கம். இந்தாங்கடி வந்து இறங்கினவனே வம்புளுக்குறாளுங்க. ஏ மணி, கடைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? கண்மணின்னு பேரை வச்சுட்டு மணி மணின்னு ஆம்பளை பேரை வச்சு கூப்பிட்டதான் சொன்னல. இதுல சின்ன வயசுலயே மூக்க வர குத்தி விட்டுட்டேன். வேணான்னா மூக்குத்திய கட்டிடு. ஓட்டை எப்படி அடக்குறதா? சுண்ணாம்பு வச்சு அட. இன்னொரு தடவை மணின்னு கூப்பிட்டா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். குத்திருவேன் குத்தி. குத்திருவேன். நாளைக்கு எங்க வீட்டுல பால் காய்ச்ச போறோம்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் கூப்பிடு. அதெல்லாம் காலையில கூப்பிட்டுக்கலாம். அம்மா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தாச்சுன்னு ரங்கூன்ல இருக்கிற உன் புருஷனுக்கு லெட்டர் போட்டியா? போட்டாச்சு. அக்கா ஆக்சுவலி நாமளும் அம்மாவும் ஒண்ணு. நாம கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம், அம்மா கரஸ்பாண்டன்ஸ்ல அப்பாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. சீக்கிரம்டா, நீ ஏறதுக்குள்ள ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும். அங்க பாரு. இந்த ஆள் எப்படி இங்க வந்தா? ஏனுங்க ஏனுங்க இங்க நிக்கிறீங்க? இதுதாங்க என்ற வீடு, புதுசா குடி வந்திருக்கோம். அப்படிங்களா? சரி சரி நீங்க போங்க. பாத்து காலு மெல்ல மெல்ல. ஏமா எனக்கு டிஃபன் கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்ட? பால் காய்ச்சறதுக்கு நீங்க வரணும்னு எதிர் வீட்டு பொண்ணு ஒத்த கால்ல நின்னு கூப்பிட்டாப்பா. அதுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தானம்மா. வரேன். ஒத்த காலா? என்ன சொல்லிட்டு போறான்? அவளுக்கு 2 காலும் இருந்தது இல்ல? ஆமா. அந்த மாமல்லக்காரன் எனக்கா நம்மள ஏன்னு பாக்குறான், கண்ணை குத்துறோம். டேய் என்ன முறைக்கிற? பாப்பா சிகப்பு கலர் Dressனா மணிக்கு பிடிக்காது பாப்பா. அதுக்காக Dress அவுத்துட்டா போக முடியும்? நாய்க்கண்ணுக்கு black and white தான் தெரியும்பாங்க. இது மட்டும் கலர் கலரா தெரியுதா? சீண்டாம வாக்கா. ஏய் சவுண்ட முட்ற. இந்த தூக்கு சுட்டியால அடிச்சனா மண்டை கண்டல உடைஞ்சிரும். நம்ம ஏரியாக்கு வந்து விருந்தாளிங்க, இவங்க போய் துரத்துற? ஓ புரியுது. பாவம் அந்த பொண்ணு தெரியாம சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து, இருந்தாலும் ஒத்த கால் இருக்கிற பொண்ணு நீ விரட்டி. ஒத்த கால் என்ன? இப்போ நீங்க
ஓடிதானே வந்தீங்க? ஓடியா? இல்லைங்கோ, என்ற காலதான் 1.5 காலாச்சுங்களே, எப்படிங்க ஓடி வர முடியும்? இருங்க, ரோசனை பண்ணி சொல்றேன். இல்லைங்க, ஓடி வந்த மாதிரி தான் தோணுதுங்க. நான் என்ற தங்கச்சியை புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணி வந்தேனுங்க. பாவாடை கட்டி இருக்கிறதால இந்த கால் உங்க பறவையில பட்டிருக்காதுங்க. சாரி சாரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தானுங்க. நீங்க போங்க. சாரி. நீங்க பாடி. ஒத்த கால் தான்டா. என்ற காலு 1.5 காலுன்னு வந்தாலும் ஏமாத்திட்டே இருக்க. ஒரு நாள் உண்மை தெரிய போகுது. உன்னை 1.5 கால் ஆக்க போறான். ஜாக்கிரதையா இரு. ஓடி பாத்துக்கலாம். போடட்டுமா? போட்டு மேலாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆட்டம் சரியா பாரு. நீ காலி காலி. இந்த ஆட்டம் இப்ப காலி. பாருடி. எங்க நீ குதிச்சு விளையாடு, நம்ம 2 பேரும் அப்புறமா விளையாடுவோமா? அடிங்க ஒத்த விழும். ஓடி. டேய் டேய், வியாபாரத்தை பாக்குறத விட்டு எடுத்து விட்டு லென்ஸ் வச்சு பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லப்பா, எய்த்து விட்டு பொண்ணு எவ்வளவு அழகா நொண்டி விளையாட தெரியுமா? ஆவண்டா, அவளுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தான். நொண்டி தான் ஆட முடியும். ஒத்தக்காலா? யார சொல்ற? நம்ம மணிதான். 2 கால ஆனதா 2 கண்ணால பாத்துட்டு உட்கார்ந்துக்க ஒத்த காலங்கற. நானும் தான் பார்த்தேன். என்னாச்சுடா உங்க குடும்பத்துக்கு? என்னாச்சு? உங்க அப்பனை பத்தி பேசினா அண்ணன் தம்பி அடிக்க வர்றாங்க. நீ என்ன 2 கால உள்ள பிள்ளை ஒத்த காலங்கற விளையாடுறீங்களா? ஒத்த கால் தான். ஆரம்பிச்சாங்க. வா உள்ள போய் சந்தேகத்தை தீர்ப்போம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானா கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையும் முறையாடு, உரல் உருள் முறையாடு, வீடு இடியும் முறையாடு. நீ வாய மூடு. ஓகே. உண்மையிலே என்ற கால் 1.5 கால் தானுங்க. 1.5 காலா 2.5 காலா நான் சொல்றேன். தங்கம் மணி எதுக்கு? ஏய் மணி, சாயந்தரம் வரைக்கும் விடாத. சரியான தீர்ப்பு. அட பாவிங்களா, ஒரு பாவிங்களா. பெல் இங்க என்ன பண்ணுது? அதோ அங்க என்ன பிரியாணி கடைக்கிட்ட. இந்தாங்கம்மா 4 பார்சல் இருக்கு. அடிப்பாவி, சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறா. மணி கூடையில என்ன கொண்டு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு போவோம்ப்பா. காய்கறி பின்னாடி நான் என்ன போகுது? கறி இருந்தா போவோம். அப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. ஏன் நீலவேணி, பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வா. கேட்டியா? பால்கோவாவா? அட முட்டாப்பே, அங்க பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். எனக்குதான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால், உனக்கு ஒரு கால். கட்டதடி. ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். சத்தம் போடாம சாப்பிடு. நான் காலை கெட்டு கோழி காலை பிச்சு உதறாளுங்க பாரு. நான் சொன்ன நம்புனியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏனுங்க இது என்ன வேணுங்க? நீங்க எப்படி மேல வரலாம்? நான் சத்தம் போடுவேன். போடு, உங்க அம்மா வரட்டும், இந்த சிக்கன் பிரியாணி சீக்கிரட்லாம் தெரியட்டும். அடேங்க அப்பா, நீங்க லெக் பீஸ் தான் சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணி பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லியை சோறாக்கலாம், பீரை மோராக்கலாம், இவங்க பிரியாணியை பால்கோவா ஆக்கப்படாதோ? ஒன்னத்தான். ஏய், வீட்டுக்கு தெரியாம இது எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுங்குன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க.
நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு 2 பொட்டலம். ஒரு பொட்டலம் 40 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளம் வாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவன் எப்படி சந்தோஷமா கூட நடத்துவான்? இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல. இதையும் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தினம் சாப்பிடல. வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு 4 நாள். 8 போட்டா 320 ரூபாய் தான். பொண்டாட்டிக்காக மாசத்துக்கு 320 ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க? சம்பளத்தை என் கையில கொடுங்க, நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். சேம் ஃபீலிங். அதுவும் இல்லாம சனிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருக்கு தெரியுமா? சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட உடம்புக்கு என்ன ஆகும்? என்ன நடக்குதுங்க? 2 பேரும் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்த மாதிரியே வரவு செலவு கணக்கு பாக்குறேன். சாப்பிடுற இடத்துல இங்க என்னடா பேச்சு? அதானே. சாப்பிடவில்ல. இல்ல நீ சொல்லிருச்சு. வாமா என் லெக் பீஸ். ஏய் மணி, ஆ? இங்க வா. வா மணி, வா 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 வா. ஏய், 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 இங்க, இங்க வா. உனக்கு என்ன லெக் பீஸா கேக்குது? அதுவும் அங்கடம் பிரியாணி. போய் வேற சொல்ற புழுகு மணி. கோவப்பட்டா கோவில் மணி, போட போற கோல மணி. நான் பங்காளி மணிய வச்சே மணிக்கு மணி அடிக்கிற. அம்மா, மாட்டு கழுத்துக்கு ஒத்த மணி, மாமியார் கழுத்துக்கு ரெட்ட மணி. கீப்பருக்கு போடுறா முத்து மணி, கீழே விழுந்தா சங்கு மணி. குழந்தை காலுக்கு கொலுசு மணி, ஜெயில அடிச்சா பூவா மணி. நடிகர் திலகா நடிச்சது ஆலய மணி. கிளம்புறண்டாயே தக்கம். அம்மா, அம்மா, அம்மா. என்ன மணி குயிலே மெல்ல வரும் வாடி, மயிலே, வா. எங்கே ஏன் ஜோடி குக்கூ என கூவுவதே ஏய், நடி தம்பி, கண்மணி ராசா. கண்மணி. என்ன ஆமா, எல்லா பாட்டும் பாடுவியா? உனக்கு என்ன பாட்டு வேணும்? குணாவுல குகைக்குள்ள கமலஹாசன் பாடுவார்ல, ஆமா, அந்த பாட்டு பாட தெரியுமா? எப்ப பாரு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் எடுத்துரு. இங்கு சவிக்கமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை எடுத்தாச்சு. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. உன்னை பார்க்கும்போது கவிதை அருமையா கொட்டுது. ஆனா அதை எழுத நினைக்கிறப்போ 1, 2, வார்த்தை 3. துடிக்குது. மணி இது பேசு. இதுல மணி பாட்டு வேற பாடுறியா? பாடுவியா? பாடுவியா? இல்ல வேணி, ஏண்டி செல்ல வெயில நிக்கிற? உனக்கு அதாயா காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன விஷயம்? என் கம்மலு அந்த டேங்க்ல விழுந்துடுச்சு, கொஞ்சம் எடுத்து தரியா? உன் கம்மலுது டேங்க்ல விழுந்துச்சா? உனக்காக இது என்ன? நடு கடல்ல கூட குதிப்பேன். இப்ப பார். பார். எடுக்காம விட மாட்டேன் நீலவேணி. என்னையா ரொம்ப நார்தா? இது எங்க வீட்டு செப்டிக் டேங்க். செப்டி டேங்கா? சரி பரவாயில்ல, நம்ம டேங்க் தானே. என்ன நாத்தம்டா சாமி. இதெல்லாம் தொழில் ரகசியம். நம்ம தங்கம் பண்ண அலசுற மாதிரி அலசி உன் தோட எடுத்து வேற மாத்தி. அப்பாடா, கடைசி வாரி. இதத்தான் நல்லா அலசணும். எப்படி தொட்டி சுத்தமாயிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ்யா. எடுக்கவே இல்ல, அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற. அதான் எடுத்துட்டிய எத? சாக்கறைய. இப்ப தோடு. இதோ கதறாதயா. 10 நாளா சாக்கடை ஒரே அடப்பு. கார்பரேஷன் காரனை கூப்பிட்டா அவன் 50 ரூபாய் கேக்குறான். அதான் உன்னை கூப்பிட்டு கம்மல காணும் சின்ன பிட்டு போட்ட. ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்டியா, சீக்கிரமா அடப்படுத்துட்டா. நல்ல பையன். சீ. அடி பாவி சண்டாளி, நம்மளை காட்டி கக்கு சல்ல வச்சுட்டாளையா. நீலவேணி, என்ன எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன 2? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பயும் உன் வீட்டு வாசல்ல தலை விரிச்சு போட்டு ஆடுவேன். அப்ப நீங்க கூட ஆடுனது, பாடுனது, பேசுனது, சிரிச்சதெல்லாம் பொய்யா? பொய்யினே வெச்சு. ஐயா ம்? ஐயா, என்னை வா கட்டிக்கிற மாட்டேங்கிற? உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை இவகழுத்துல கட்டி இவளை என் பொண்டாட்டி ஆக்குறேன். கவலைப்படாத, 40 ஏக்கர் எங்க பெரிய பாட்டு இருக்கு. அது உன் பேருக்கு ஸ்ட்ரைட்டா மாத்து. அட பாவி மனுஷா, அவசரப்பட்டு அந்த பிச்சைக்காரி கழுத்துல தாலியை கட்டிட்டு நான் மனசார உன்னதாயா காதலிக்கிறேன். நிஜமா? அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா. இதுக்கே கவலைப்படுற? ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா தாலியை திருப்பி கொடுத்துட்டு போறான். இந்தமா 10 ரூபாய்க்கு தாலியை கொடு. என்னையா சொன்ன? தாலினா உனக்கு என்ன கேலியா போச்சா? ஒவ்வொரு பொண்ணுக்கு அதாயா வேலி. அதுலயும் நான் தமிழ்நாட்டு பிச்சைக்காரி. மரியாதை வந்து என் கூட குடும்பம் நடத்தியா? அண்ணா மாமா பெரிய பசங்க எல்லாரும் ஓடி ஓடி. என்ன நடந்தது? தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாரு. தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாடா? பிச்சைக்காரன் அவ்வளவு காலம் போச்சா உனக்கு? இருங்க. ஐ, ஐ, ஐ,